இன்னைக்கு வீட்டு சமையல்ல சாமை அவல் வச்சுட்டு ஒரு பைனாப்பிள் கேசரி பண்ண போறேங்க. சாமை அவல் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. சாமை அவல் பைனாப்பிள் கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அவல் 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், மிக பொடியாக அரிந்த பைனாப்பிள் அரை கப், தேங்காய் துருவல் 1½ டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் தேவைப்படும் அளவு, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு, வறுத்த முந்திரி விரும்பும் அளவு, கிஸ்மிஸ் திராட்சை சிறிதளவு. சாமை அவல் கேசரின்னு சொன்னேன். இதில் வந்து பைனாப்பிள் வந்து டின் பைனாப்பிள் யூஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் பைனாப்பிள் யூஸ் பண்ணிங்கன்னாக்கா ஃப்ரெஷ் பைனாப்பிளை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சர்க்கரை தூவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து சாமை அவலை வந்து நம்ம அளந்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த பேனில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருக்கேங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். இப்போ இது சாமை அவல் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து திணை அவல் வேறு எந்த சிறுதானிய அவல் எடுத்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ரெகுலர் அரிசி அவல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு தடவை லேசாக இயக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இதில் சேர்த்து வறுக்க போகிறேன். எப்போவுமே அவல் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு பரப்பிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மணம் வர வரைக்கும் கொஞ்சம் லேசாக நிறம் மாற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கிறப்ப கொஞ்சம் கைவிடாமல், இது ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வறுத்துக்கோங்க. ஒரு இடத்துல ஓவர் ஃப்ரை ஆகிடும், ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு வறுபடாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் வந்து ரெகுலர் அரிசி அவல் எடுத்திங்கனாக்கா கொஞ்சம் கனமான அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நல்ல ஒரு துணி மேலே பரப்பிட்டு மண் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏற்றினீங்கன்னா 1-2 குருணையாக உடையும். அந்த மாதிரி எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாம் சேம் தாங்க. நம்ம வந்து செய்கிற ப்ரொசீஜரில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா அதில் வந்து அதிகமான தண்ணீர் இழுக்கும். சாமை அவல் வந்து அதிகமாக தண்ணி இழுக்காது. இப்போ பாருங்கள், நல்ல வறுபட்டுடுச்சின்னு ஒரு நல்ல வாசனை வந்து லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் தேங்காய் பால் அளந்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம இப்போ தேங்காய் பால் போட்டுட்டு கொஞ்சம் வந்து பெசறின மாதிரி வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அது சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு கேசரி நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இதை வந்து நம்ம பெசரி விடுறப்போ நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கணுங்க. இந்த பூரா ஊற்றிடுறேன். 1 கப்புக்கு 1 கப்பு கரெக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துலேயே ஊறிடும். இப்படியே வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து வெல்லம், அதாவது இது வந்து நான் அந்த வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாக அது கரைஞ்சிடும். நாட்டு சர்க்கரை போடுறேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதில் வந்து சோப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இதில் வந்து அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இது நல்லா கரையட்டும். இப்போ நாட்டு சர்க்கரைங்கிறப்ப ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சிடும். இப்போ இதில் வந்து நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் போடுறேன். பைனாப்பிள் வச்சுருக்கேன். பைனாப்பிள் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம பெசரி வச்சுருக்கிற இந்த அவல் சேர்த்துக்கலாம். இந்த பைனாப்பிள் சிரப் கொஞ்சம் வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் கலருக்காக மஞ்சள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கேசரி கலர் எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து கலந்து விட விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படும். பொதுவாக வந்து அவல்கிறப்ப அந்த மாய்ஸ்சர் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிகமாக அந்த நெய்யும் பிடிக்காது. இந்த கிஸ்மிஸ் திராட்சை வச்சுருக்கேன், அதில் இப்பயே சேர்த்துறேன். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நெய் போடுறேன் பாருங்கள். குறைவான நெய் போட்டாலே போதுமானது. தேங்காய் துருவல் வந்து இந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சாமை அவல் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்.
சாமை அவல் பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இதில் ஒரு சில வித்தியாசங்கள் தான். நம்ம வந்து சிறுதானியம் யூஸ் பண்ணிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சத்துக்கள் கூடுதலாக கிடைக்கும். அதோடு நம்ம வந்து வெள்ளை சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது வேணால் சேர்க்கலாங்க. அதுலேயும் நம்மளுக்கு பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இரும்பு சத்து அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். ஆனால் ரெகுலராக பண்ணுற சர்க்கரையை விட, அதாவது ஒயிட் சுகரை விட இந்த மாதிரி மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சுருக்கேன். எப்போவுமே வந்து பைனாப்பிளோட தேங்காய் பால் சேர்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. எல்லோருக்குமே வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ வரிசையாக பண்டிகைகள் வருது, ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த மாதிரியும் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாமிக்கு படைக்கலாம்.